இந்த பிளேலிஸ்ட்ல நாம வியாசரோட மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எந்த சீரியல் அண்ட் மூவி கண்டென்ட் இல்லாத ஒரிஜினல் ஸ்டோரி. இந்த வீடியோல நாம மகாபாரதம் கத்துக் கொடுக்குற பாடங்களை பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுப்பவை: தர்மானுஷ்டானம், தர்மத்தின் சூக்ஷ்மம், ராஜதர்மமும் அர்த்த சாஸ்திரமும், தவம், குடும்ப வாழ்க்கை, நற்பண்புகள், அனித்யத்துவம், மோக்ஷம். நமது அன்றாட வாழ்க்கையை எப்படி வாழ்வது, செயல்களை எப்படிச் செய்வது, சில சிக்கலான நேரங்களில் தர்மத்தின்படி நடப்பது எப்படி, சிக்கலை நமது சரித்திர நாயகர்கள் எப்படி அவிழ்த்தனர் போன்றவற்றை இந்த கதைகளின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு சம்பவத்திலும் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டு தர்மம் எதுவோ அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது மகாபாரதம். தர்மத்தின்படி வாழ்ந்தால் என்னவாகும், அதர்மம் செய்தால் என்னவாகும் என்பதை மகாபாரதம் எடுத்துரைக்கிறது. தர்மத்திலிருந்து அதர்மத்தை பிரித்துக் காட்டுகிறது. தர்மம் என்றால் கடமை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கடமை உள்ளது. அனைவருக்கும் வாழ்வில் ஒரு பாத்திரம் அல்லது ஒரு பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதாரண மாணவனாக இருந்தால் வீட்டுப் பாடத்தை செய்ய வேண்டும். ஆனால் மாணவ சமுதாயத்தில் யாருக்கும் அதைச் செய்ய விருப்பமில்லை. அங்கு துவங்கி நம் வாழ்க்கை முழுவதும் தர்மப்படி நடப்பது கடினமாக உள்ளது. அதில் ஓர் ஆர்வம் இருப்பதில்லை. ஆனால் தர்மத்தை மீற விருப்பம் சுபாவமாகவே உள்ளது. திரைப்பீட்டில் சிவப்பு விழுந்தால் நிற்கணும் என்பது விதி. அந்த விதியை மீறி சிவப்பு இருக்கும் போதே வண்டியை ஓட்டினால் நாம் மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், நம்மைச் சுற்றி இருப்பவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இப்படி விதியை மீறி நடந்ததனால் ஏற்பட்ட விபத்தில் மடிந்தவர்கள்தான் மகாபாரதப் போரில் மடிந்த அத்தனை பேரும். ஆகவே தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் அதர்மத்தின் விளைவையும் பற்றி விளக்கும் உண்மை சரித்திரம் மகாபாரதம். தர்மத்தைக் கடைபிடிப்பது கடினம். ஆனாலும் அதுதான் நமக்கு நன்மை தரும். இதை எப்படித் தெரிந்து கொள்வது? தர்மம்தான் நமக்கு நன்மையை தரும் என்று புரிந்தாலும் அதன்படி நடக்க முடிவதில்லை. இந்த குறையைப் போக்கிக் கொள்ள என்ன செய்வது? ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களின் கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை கடைபிடித்து இறுதியில் சரித்திரத்தை கேட்கும் போதுதான் தர்மத்தின் முக்கியத்துவத்தை நம்மால் உணர முடியும். தர்மத்தை கடைபிடிக்க ஊக்கமும் சக்தியும் உண்டாகும். பாரத பாரம்பரியத்தில் புராண இதிகாசங்களின் முக்கிய நோக்கம் இதுதான். மகாபாரதத்தின் நாயகன் ஸ்ரீகிருஷ்ணன். கிருஷ்ணர் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் மற்றும் அவர் எடுத்த முடிவுகளை மேலோட்டமாக பார்த்தால் பலருக்கு அவை அதர்மமாகத் தெரியும். அவற்றை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் அவை தர்மத்தைக் காக்க எடுக்கப்பட்ட முடிவுகள் என்பது தெரியும். மகாபாரதம் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடைப்பட்ட சந்தியா காலத்தில் நடந்த சரித்திரம். மகாபாரதம் கலியுகத்தில் அதர்மத்தின் கை ஓங்கியிருக்கும் போது தர்மத்தை எப்படி காப்பது, எப்படி கடைபிடிப்பது என்பதை உபதேசிக்கிறது. தர்மத்தை சரியாக புரிந்துகொள்வது மிக மிக கடினம். கண்ணன் மகாபாரதத்தில் எல்லா இடங்களிலும் சரியாகவே வழிநடத்தி சென்றார். தர்மம் இதுதான் என்று வரையறுத்துக் கூற முடியாது. காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் நபருக்கும் தக்கவாறு ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விஷயம் தர்மமாகும். தர்மத்தின் இப்படிப்பட்ட நுட்பத்தை மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மகாபாரதம் நம் போஷத்தையும் நம் தைரியத்தையும் காட்டுகிறது. வேதத்தில் சொல்லும் அர்த்த சாஸ்திரத்தை நிர்ணயம் செய்கிறது. எதிரியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்க்க யுத்த தந்திரங்கள், அரசியல் தந்திரங்கள் மற்றும் பலவிதமான ராஜதந்திரங்களை மகாபாரதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். பீஷ்மர், துரோணர், கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் செய்த யுத்த முறைகளை நாம் இன்று கையாண்டால் உலகையே நாம் வெல்ல முடியும். படையை ஜராசந்தனை தோற்கடித்தது, துரியோதனன் சல்லியனை வளைத்து பிடித்தது, கண்ணன் சாம்தான பேத தண்டம் ஆகிய நான்கையும் துரியோதனனிடம் பயன்படுத்திய விதம். யாராலும் கொல்லவே முடியாத துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் போன்ற பெரிய பெரிய மூர்த்திகளை வீழ்த்திய விதம், சிறு வைத்துக் கொண்டு துரியோதனனின் பெரிய படையை பாண்டவர்கள் வீழ்த்த முடிந்ததன் இரகசியம், அபிமன்யுவின் அளப்பரிய வீர சாகசம் ஆகியவற்றை நம் நாட்டு முப்படை வீரர்களும் படித்தால் உலகிலேயே பாதுகாப்பான நாடாக பாரதத்தை ஆக்க முடியும். தவம். எது ஒன்று சுலபமாக இல்லையோ அதை செய்வது தவம். சத்யம் வத தர்மம் சர என்கிற வேத வாக்கியத்தையே நமது முன்னோர்கள், மகரிஷிகள், அரசர்கள் தம் வாழ்வின் முதல் குறிக்கோளாக வைத்துக் கொண்டனர். சத்தியத்தைப் பேசுவதே அவர்கள் கடைபிடித்த உயர்ந்த தவமாக இருந்தது. தம் வாயிலிருந்து வந்த ஒரு சொல்லைக் காப்பாற்றுவதற்காக தம் உயிரையும் கொடுக்கத் தயாராக இருந்தார்கள். மகாபாரத சரித்திரத்தில் ஏற்பட்ட பல திருப்புமுனைகள் ஒருவருடைய வாக்கைக் காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டவை. தர்மத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் தவறாமல் இருக்க நமது முன்னோர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். இதை உணர்ந்தால் மனம் திடமாகும். வைராக்கியம் உண்டாகும். நம் வாழ்வில் வரும் சின்ன சின்ன கஷ்டங்களை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறோமே, அவை ஒன்றுமே இல்லை என்பது புரியும். நமக்கு இன்னல்கள் உண்டாகும்போது இவர்களுடைய வாழ்வை சற்று சிந்தித்துப் பார்த்தால் நமது கஷ்டத்தை எதிர்கொள்ள ஒரு அளப்பரிய சக்தி நமக்குள் உண்டாகும்.
ஒவ்வொரு இடத்திலும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் ஆபத்து வரும்போது எது தர்மம் என்று மகரிஷிகள் உபதேசம் செய்தார்கள். சான்றோர்கள் அதன்படி நடந்தார்கள். அதன்படி நடக்காதவர்கள் அவதிக்குள்ளாகினர். இதைப் பார்க்கும் மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாக அமைந்தது. குடும்ப வாழ்க்கை, லௌகீக வாழ்வை முறையாக வாழ்ந்த பின்னரே ஆன்மீக வாழ்விற்கு முன்னேறிச் செல்ல வேண்டும். ஆனால் இன்றைய மக்களுக்கு லௌகீக வாழ்க்கையே சரியாக வாழத் தெரிவதில்லை. ஏனென்றால் பள்ளி, கல்லூரி மற்றும் ஊடகங்கள் அதை சொல்லித் தருவதில்லை. முன்பு கிராமம் தோறும் மகாபாரதம் படிக்கப்பட்டது. இப்போது இந்த பழக்கத்தை அரிதாக காணுகிறோம். மகாபாரதத்தில் வரும் கதைகள், உறவுகளில் எப்படி விரிசல் வரலாம், அதை எப்படி தடுக்கலாம், அதற்கு முன்னேற்பாடாக எப்படி இருப்பது என்பது போன்ற விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. மகாபாரத சம்பவங்கள் உன்னதமான பண்புகளை உலகத்திற்கு எடுத்துக் காட்டுகிறது. இதில் கிருஷ்ணர், வியாசர் மற்றும் தர்மபுத்திரர் ஆகிய 3 மகாத்மாக்கள் வருகின்றனர். தர்மர் மிகவும் சிக்கலான சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்கவில்லை. இன்று நம்முடைய அன்றாட வாழ்வில் பொறுமையும் சகிப்புதன்மையும் மிக மிகக் குறைவாக உள்ளது. பொதுவாக இன்று பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டுமென்று 4 முறை சொன்னாலே போதும் நிறுத்து என்பார்கள். யாருக்கும் பேசவும் கேட்கவும் பொறுமையில்லை. தர்மர் பொறுமையின் சின்னமாக இருக்கிறார். அவரைச் சுற்றி பிரச்சனைகள் கொதித்துக் கொண்டிருந்தாலும் அவர் நிதானமாகவே செயல்படுவார். கழுத்துவரை துயரம் வந்தாலும் பொறுமையாக முடிவெடுத்தார். வியாசரும் கிருஷ்ணனும் முற்றும் உணர்ந்த ஞானிகள். முழு மகாபாரத சரித்திரத்திலேயே கவலைப்படாதவர்கள் இவர்கள் மட்டும்தான். மகாபாரதத்திற்கு இத்தனை சிறப்பு உண்டாகக் காரணமும் இவ்விருவர்தான். இவர்களோடு பீஷ்மர், விதுரர் மற்றும் குந்தி ஆகியவர்களும் நமக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றனர். இவர்களுடைய வாழ்க்கையைப் பின்பற்றி நாம் வாழ்ந்தால் நம் வாழ்வு சீராக அமைந்துவிடும். அனித்யத்துவம், மகாபாரதத்தை கூர்மையாக கவனித்து வந்தால் ஆரம்பம் முதல் இறுதி வரை வாழ்வின் அனித்யத்தை சுட்டிக்காட்டுகிறது என்பதை உணரலாம். எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசன் ஆண்டியாகலாம், கணவர்களையுடையவளும் நாதியற்று நிற்கலாம், 5 புத்திரர்களைப் பெற்றும் மாற்றான் சோற்றை எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரலாம். நண்பன் எதிரியாகலாம், எதிரி நண்பனாகலாம், தோற்கடிக்கவே முடியாதவர்களும் தோற்றுப்போகலாம். பெயர், புகழ் மற்றும் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த மன்னாதி மன்னர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாகியிருந்த இடமே தெரியாமல் இன்று காணாமல் போய்விட்டனர். அவதாரமையானாலும் கிருஷ்ணனுடைய சரீரம் இன்று இல்லை. இவை வாழ்வின் அனித்ய சுபாவத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டுகிறது. மோக்ஷம், சனாதன தர்மத்தில் சடங்குகளும் உண்டு, தத்துவமும் உண்டு. சமய வாழ்க்கையும் உள்ளது, ஆன்மீக வாழ்க்கையும் உள்ளது. இவ்விரண்டும் 2 படிகள். முதலில் ஒவ்வொரு மனிதனும் சமய வாழ்வில் ஈடுபட்டு நிறைய சடங்குகளை செய்ய வேண்டி வரும். தத்துவம் என்பது உண்மை. உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய தகுதியை மனிதர்கள் அடைய வேண்டும். இதற்கு உதவுவது சமய வாழ்க்கை. நமது லௌகீக குடும்ப வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தார்மீகமாக செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு ஆன்மீக வாழ்விற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நம் வாழ்வின் பயண வழி. தர்மத்தின் நோக்கம் மனிதனை மோட்சத்திற்கான பக்குவத்தை கொடுக்கதான். கிருஷ்ணர் கீதையில் வலியுறுத்துவது ஸ்வதர்மம். ஏனெனில் அதுதான் நமக்கு தத்துவத்தை புரிந்துகொள்ள தகுதியை கொடுக்கிறது. தத்துவம் புரிந்தால்தான் பூர்ணத்துவத்தை, அதாவது நாம் மனித பிறவி எடுத்ததன் பயனை அடைய முடியும். மோட்சத்திற்கு வர தர்மமாக வாழணும், அதோடு புண்ணியம் நிறைய சேர்க்கணும்.